ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஃபுல் டைமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு வீடியோ. தினமும் ஒரு 10 மணி நேரம் இருக்குது. இந்த 10 மணி நேரம் எந்தெந்த டைமில் எந்த மாதிரி படிக்கலாம், டெய்லி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்ப்போம். இது என்னோடய டிப்ஸ், என்னோடய ஐடியா. இது ஓகேனா இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த டைமில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்போ லஞ்ச் பிரேக்கு எல்லாமே நான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த டைம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பார்ப்போம். இது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு வீடியோ. பார்ட் டைமுக்கு வீடியோ நிச்சயமாக வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு காரணம் கொண்டும் காண்டாகக்கூடாது, கடுப்பாகக்கூடாது. ஏன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் பின்னாக வரும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரல, டேட் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்குமே, இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும். பட் நெகட்டிவ் கான்செப்ட், நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே கொண்டு போகாமல் உங்களோட பாத்தில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் வர அன்றைக்கி நிச்சயமாக அடிக்க முடியும். ஓகே, சரி பார்த்துருவோம். அதாவது ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா எல்லா விஷயங்களும் தாண்டி நான் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்கனாமிக் இஷ்யூ, ஃபினான்ஷியலாக வருது, வீட்டில் பிரச்சனை, ஒரு எமோஷனலாக போயிட்டுருக்கு, எல்லாம் தாண்டி என்னால் ஃபுல் டைம் படிக்க முடியும்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது 3 வேளையும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். ஓகே, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு ஃபுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. சாப்பிடாமல் நான் பின்னாக்க ஃபுல்லாக படிக்க போகிறேன் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உடம்பு கண்டிப்பாக ட்ரெயின் ஆகிடும், எந்த ஒரு யூஸுமே இருக்காது. வாட் எனி காஸ்ட் ஃபுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக பின்னாக இருக்கணும். அடுத்தது வாட்டர், தண்ணி ஒரு கேனை பின்னாக கையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேபிள்லையோ இல்லை ரூம்லேயோ தண்ணி கேன் கையிலே பின்னாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத ஒரு ஆயில் ஐட்டம், ஸ்நாக்ஸு, சிப்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட டயர்டாகும் போது தண்ணி நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாடி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர் பின்னா வச்சுக்கோங்க. ரொம்ப கூலிங்காக அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா மேபி அது கூட ஒரு ஹெல்த்தை பாதிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஃபுல்லாக பின்னாக வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தூக்கம் அவசியம் மக்களே. மினிமம் ஒரு 7 hours நீங்கள் தூங்கி தான் ஆகணும். நான் தூங்காமல் ஃபுல்லாக கண் முழிச்சு படிக்க போகிறேன் அப்படின்னா கண் முழிச்சு படிச்சிங்கன்னா ஒரு மாதம் படிக்கலாம், 2 மாதம் படிக்கலாம். எக்ஸாம் வரும்போது மொத்தமாக பின்னாக சோழி முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் ரொம்ப பின்னாக அவசியம், அதை நீங்கள் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்ததாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பர்சனலாக எடுக்கணும்னா பின்னாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் நான் சொல்கிற விஷயம், ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இருக்கும் போது இந்த விஷயம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் பெட்டர். நோ ஃபீலிங்ஸ், எமோஷன். ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, எவ்வளோ அடிக்கிறோம் இறங்கி வரானா பார்த்தீங்களா கல் நெஞ்சிக்காரன், நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் உங்களுக்கு இதில் அவசியமான ஒன்று தான். ஏன்னா ஃபீலிங்ஸ் இருக்கலாம், எமோஷன் இருக்கலாம், தப்பு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்படலாம். ஓகே, மனுஷனாக இருந்தால் ஃபீலிங்ஸு, எமோஷனு, சென்டிமெண்ட்டு எல்லாமே வரதான் செய்யும், அதெல்லாம் வராமலாம் இருக்காது. பட் அந்த விஷயம் வரும்போது எப்படி டைவர்ட் பண்ண முடியும்? ஏதோ பெருசாக விஷயம் வருது, பெருசாக பாதிக்கப்பட போகிறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்கன்னா அதில் எப்படி டைவர்ட் பண்ண முடியுமோ டைவர்ட் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வாங்க. சில விஷயங்கள் நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு அச்சீவ் பண்ணும் போது அந்த எல்லா விஷயமே வேறு மாதிரி பின்னாக மாறலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எமோஷன், ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. எப்படி டைவர்ட் பண்ண முடியும்? ஒரு பாட்டு டைவர்ட் ஆகுமா, இல்லை வெளியே போனால் டைவர்ட் ஆகுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச டைவர்ட் ஆகுமா, எதை பண்ணால் டைவர்ட் ஆகுமோ அதை டைவர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ட்ராக் உள்ளே வந்துடணும். இது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க, உங்களோட சாய்ஸ். ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப பின்னாக இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி தேதியில் இதுதான் ஒரு பெரிய விஷயம். சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக பின்னாக ஃபாலோ பண்ணணும். எப்படியோ நம்ம சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாமலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இன்றைக்கி தேதி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு சந்தேகமான விஷயந்தான். நம்ம என்ன தான் புக்ஸை வாங்கி வச்சுருந்தாலும் கிளாஸுக்கு போனாலுமே கையில் ஒரு மொபைல், லேப்டாப் இல்லாமல் கிளியர் பண்ணுறது சந்தேகமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே லிமிட்டடாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எது உங்களுக்கு அவசியமாக இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரீல்ஸ்லாம் நம்ம பின்னாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 2 ரீல்ஸ் நல்லா இருக்கும். சரி, இன்னொரு 4 பின்னாக பார்த்துடலாம். அப்படி போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, 1 ஹவராக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, டைம் போய்கிட்டே இருக்கும். எல்லாமே அந்த டிஜிட்டல் மீடியாவோட ஒரு மார்க்கெட்டிங்காக தான் நான் போகுமே தவிர உங்களோட டைம் அதிகமாக அதில் கன்சியூம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவை லிமிட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்க்கவே மாட்டேன், ஃபுல்லாக பேன் பண்ணுங்கள்லாம் சொல்லிட முடியாது, தேவைப்படும்.
இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கூட வாட்ஸ்அப் குரூப் வந்து தேவைப்படும், டெலகிராம் குரூப் வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக மொபைல் நீங்கள் யூஸ் பண்ண தான் செய்வீங்க, பட் லிமிட்டடாக யூஸ் பண்ணால் பெட்டர். எதுக்காக நம்ம உள்ளே படிக்க வந்தோம், எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்றதை யோசிச்சிங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களோட தனிப்பட்ட சாய்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள். நான் இதை ஃபாலோ பண்ணால் இதை ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும், வேறு வழிவே கிடையாது. பட் இந்த எமோஷனாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், உங்கள் டைம் என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பட் எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போயிடக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்தது குரூப் ஸ்டடி. எனக்கு குரூப்பாக பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணால் குரூப் ஸ்டடி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் தனியாக தான் படிப்பேன், என் வழி தனி வழினா தனியாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு 6 விஷயம் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்ப்போம். டைமிங் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தரும் ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இதை வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இதுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை செட் ஆகாது ப்ரோனா யுவர் சாய்ஸ், நீங்கள் வந்து பின்னாக விட்டுறலாம். ரைட்? ஓகே, சரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காலையில் என்ன அப்படின்னா மார்னிங் வேக்கப் ஸ்ட்ராட்டஜி. காலையில் நீங்கள் எழுந்துக்கணுங்க. ரைட்டா? நான் வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, ப்ரிப்ரேஷன் மட்டும் தான் வேலை அப்படின்னாலுமே காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறேன், 8 மணிக்கு எழுந்துக்கிறேன், நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன், அது வந்து பின்னாக்கா வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்துங்க. காலையில் எழுந்துக்கிறது அந்த அளவுக்கு வந்து பின்னா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் மார்னிங் படிக்கிற விஷயம் உங்களோட மைண்டில் ரொம்ப நாளைக்கு வந்து பின்னாக்கா ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே சயின்டிஃபிக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். நீங்கள் 3 மணிக்கு 4 மணிக்கு அவ்வளோ ஏர்லியாக எழுந்துக்க வேண்டாம். காலையில் வந்து 5 மணிக்கு வந்து பின்னா எழுந்துருங்க. இல்லை 5:30க்குள்ளே உங்களோட வேக்கப் வந்து பின்னாக இருக்கணும். ஸோ மார்னிங் எழுந்துக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மார்னிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, 5 to 5:30 இந்த ப்ரஷ் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் காலைல வந்து பின்னாக முடிச்சாச்சு. 5:30 to 7:30. ஓகேவா? இந்த 2 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மணி நேரம் ஒரு டஃபஸ்ட்டு பார்ட்டு. உங்கள் ப்ரிப்பரேஷனில் எனக்கு எது வந்து பின்னாக்கா வராது, மேக்ஸை விட்டுருங்க. ஓகே, மேக்ஸையும் சயின்ஸையும் வந்து பின்னாக விட்டுருங்க. நான் தனியாக வந்து பின்னாக வச்சுருக்கேன். சில பேருக்கு எனக்கு மேக்ஸ் வந்து பின்னாக வராது, கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. சயின்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம். பட் மேக்ஸும் சயின்ஸும் இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். இந்த காலையில் 2 மணி நேரம் வந்து பின்னாக ஒரு மெயின்ஸ் இருக்கா, மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லைனா ஒரு பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கானமி. ஹிஸ்ட்ரியில் வந்து புத்திசம், ஜெயினிசம்லாம் ஒரு கஷ்டமான பார்ட்டாக வந்திருக்கும், நிறைய மக பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ எந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி படித்தும் உங்களால் வந்து பின்னாக மக பண்ண முடியல, இல்லைனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த டஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த காலையில் நீங்கள் வந்து பின்னாக வச்சுக்கணும். எல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அந்த காலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறேன், காலையில் எழுந்துக்கும் போது அலாரம் வைங்க. அலாரம் வச்சுட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. சரியான தூக்கம் வரும். ஆனால் அந்த தூக்கத்துக்கு நீங்கள் மயங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக செம்ம தூக்கம் வரும், பட் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ காலையில் எழுந்துட்டு எந்த பார்ட் கஷ்டமானு ஃபீல் பண்ணுறீங்களோ, இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எது எனக்கு கஷ்டமான பார்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், சிலபஸை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பாருங்கள், பேசிக்கான புக்ஸை வந்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எந்த விஷயம் சயின்ஸ் மேக்ஸ் தவிர எனக்கு கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டாக இருக்கலாம், பாலிட்டியில் ஒரு ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், ஜியாகிரஃபியில் ஒரு மேப்பாக இருக்கலாம், மெயின்ஸ் எழுதி பார்க்க முடியல வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் காலையில் பார்க்கணும். சரியா? இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பிரேக் வந்து எடுத்துக்கலாம். இந்த 15 மினிட்ஸ் பிரேக் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 2 ஹவர்ஸ் கண்டினியூவாக படிக்க முடியாது யாராக இருந்தாலும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 அன் ஹவர் ஃபுல்லாக வந்து பின்னாக்கா படிப்பாங்க. சில பேர் 45 மினிட்ஸ் வந்து பின்னாக்கா படிக்கலாம். உங்கள் பிரேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் 5 மினிட் 5 மினிட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறது, தண்ணி குடிக்கிறது, அந்த பிரேக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், இந்த மாதிரி தான் பிரேக்கை நீங்கள் கொண்டு போகணும். கண்டினியூவாக 15 நிமிஷம் பிரேக் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பின்னா டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பிட்டாக எடுத்தால் பெட்டர். இந்த பிரேக்கில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க. காலையில் எழுந்து நீங்கள் பண்ணும்போது இந்த எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு சோஷியல் மீடியா உள்ளே வரவே கூடாது. எழுந்த உடனே வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, டெலகிராமோ, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 4 ரீல்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், 4 மெசேஜ் மட்டும் பார்த்துக்கிறேன், ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன், ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன், வேண்டாம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். கிளியர்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா பெட்டராக வந்து இருக்கும். முடிஞ்சுதா? 7:30 to 8 பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டீ குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரியோ வார்ம் அப் மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள், நல்லது. ஓகே, முடிச்சாச்சா? 8 to 9 இங்கே வந்து பாருங்கள், மேக்ஸ் இங்கே நான் வந்து பின்னாக்கா வச்சுருக்கேன். ரைட்டா? டெய்லியும் ஏன் இந்த மேக்ஸ் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், எழுந்து படிக்கும் போது கொஞ்சம் டயர்டாக தான் செய்யும். தண்ணி மட்டும் குடிப்பீங்க, டீ மட்டும் குடிப்பீங்க, டயர்டாக தான் செய்யும். மேக்ஸுக்கு உள்ளே வரும்போது பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும். ஏன்னா உங்களோட ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ட்ரிக்ஸை வந்து பின்னாக யோசிப்பீங்க. யோசிக்கும் போது மூளை கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
ஸோ 8 to 9 மேக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது என்னோட ஐடியா தான். இல்லை நான் இதை மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, முடிச்சாச்சா? 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு முடிச்சாச்சா? ஓகே, காலையில் வந்து நாங்கள் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வந்து பாருங்கள், 9:30 to 11:30 2 மணி நேரம் வந்து உண்டு. எனி சப்ஜெக்ட் உங்களோட சாய்ஸ் தான். பிரேக்கு சேம் நான் சொன்ன மாதிரி அந்த 15 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 2 மணி நேரம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்கள் சாய்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் மார்னிங் மட்டும் டஃபஸ்ட் பார்ட்டு இதில் வந்து உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11:30 to 12:30 நான் சயின்ஸ் இங்கே வந்து பின்னாக்க வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் ஏன் வந்து சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் தனியாகவே வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, மேக்ஸு எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் முக்கியம். 25 கேள்விகள் டிஎன்பிசி கேட்க தான் போகிறாங்க. அப்போ டெய்லி ஏதோ ஒரு 5 சம்மோ இல்லை டெய்லி ஒரு மாடலோ 1 மணி நேரத்தில் என்ன நீங்கள் பார்க்க முடியும் பண்ணாதான் ஒரு வருஷம் படிக்கிறீங்க, ஒரு 6 மாதம் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் வரும்போது ஓரளவு நீங்கள் கேட்ச் பண்ணிக்க முடியும். சேம் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்காமல் டக்குன்னு முடிக்க முடியாது, பாலிட்டி மாதிரி டக்குன்னு முடிக்க முடியாது. ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம், ரொம்ப நாள் வந்து எடுக்கலாம். ஸோ சயின்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் கரெக்டாக வந்து இருக்கும். தினமும் 1 மணி நேரம் சயின்ஸுக்கும் 1 மணி நேரம் மேக்ஸுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிச்சாச்சா? அது முடித்த கையோட 12:30 to 1:30 ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் வந்து பின்னாக்கா பார்க்கணும். ஒரு கொஷின் பேங்க் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கொஷின் பேங்க் எடுத்து வச்சுக்கிட்டு சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். புரியுதா? நல்லா வந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆரம்ப காலகட்டத்திலும் மேக்ஸுக்கும் கணிதத்துக்கும் அறிவியலுக்கு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணமே தவிர மற்ற விஷயத்துக்கு உள்ளே இப்போ கொண்டு வர வேண்டாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து பாருங்கள், காலையில் நம்ம 5 மணிக்கு ஆரம்பித்து மதியானம் 1:30 மணி வரையும் வந்திருக்கும். பிரேக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த பிரேக் கம்மியாக இருக்குன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் சோஷியல் மீடியா பார்க்குறது, வெளியே வந்து போகிறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்து பின்னாக்கா வரும். ஓகே, அவுட்டிங் போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம், வெளியே போய் சுற்றலாம், அவுட்டிங் பண்ணலாம். பட் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் காலையில் வந்து இது ஃபுல்லாக வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா நான் இதை படிச்சுட்டு நான் இங்கே வந்து பின்னாக்கா நான் பிரேக் வந்து பின்னாக்கா போகிறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 4 நாள் படிக்கிறீங்களா, ஒரு நாள் நான் தேட்டர் வந்து போகிறேன், ஒரு ஸ்டார் படம் வந்து வருது, வெளியே வந்து போக போகிறேன், தாராளமாக பண்ணலாங்க. அதெல்லாம் பண்ணாமலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா மூளை ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் வேண்டாம். ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக படிங்க, நிச்சயமாக வந்து பின்னாக்கா பண்ண முடியும். பட் ஒரு நாள் படிக்க போகிறீங்க, அதை நீங்கள் பண்ணணும். நடுவில் எமர்ஜென்சி எதனா வந்தால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளியர்? 1:30 வரைக்கும் முடிச்சிட்டோமா? சரிப்பா. மதியானம் 1:00 to 3 வரைக்கும் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் வந்து பின்னாக்கா போடுங்க. கண்டிப்பாக தூக்கம் வந்து பின்னாக்கா அவசியம். நான் ஏன் இந்த 1:30 மணிக்கு மேலே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் காலையில் வந்து பின்னாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் 10 to 1 மணிக்குள்ளே எக்ஸாம் வந்து பின்னாக உண்டு உங்களுக்கு. ஒன்று 9:30 இல்லை 12:30 இல்லை 10 to 1 o'clock எக்ஸாம் வந்து பின்னாக இருக்கும். அப்போது அந்த 1 o'clock நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் வரும்போதும் அதே ஃபீல் தான் வந்து வரும். புரியுதா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1:30க்கு மேலே வந்து தூங்க ஆரம்பிங்க. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் வந்து பின்னாக்கா போடுங்க. அந்த குட்டி தூக்கம் போடும்போது அப்பா இப்போ கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சு, ஃபோன் பேசிக்கலாம், இல்லைனா மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே போகலாம், அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்காக சொல்கிறேன், ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பின்னாக்கா வேணும். ரைட்? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஓவர், லன்ச்சும் ஓவர், தூங்கி எழுந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸு, ஒரு 1/2 hour கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம காலையில் என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள். மார்னிங் 2 hours டஃபஸ்ட் பார்ட் வந்து பின்னாக படிச்சிருக்கோம். மேக்ஸ் 1 hour படிச்சிருக்கோம். சயின்ஸ் 1 hour படிச்சிருக்கோம். 2 hours திரும்ப நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இங்கே நீங்கள் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரிப்ரேஷனுக்காக மட்டுமே. காலையிலே பாருங்கள், இன்னொன்று நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு டெய்லி ஒரு 6 hour படித்தா வந்து போதும். பட் காலையில் மட்டுமே நம்ம 6 hours ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், நான் 10 மணி நேரம் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுன்ற லாஜிக்லாம் வந்து கிடையாது. 5 மணி நேரம் படித்தாலும் 6 மணி நேரம் படித்தாலும் ஸ்ட்ராங்காக நீங்கள் கெத்தாக நீங்கள் படிச்சிருக்கணும். எப்படியும் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கிற எஃபிஷியன்சி அதுக்கு மேலே வந்து கம்மியாக தான் செய்யும். அது ஹியூமன் நேச்சர். அதுக்காக தான் ரிவிஷன் உள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். இங்கேயும் நீங்கள் சப்ஜெக்ட் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி 6 hours மண்டேக்குள்ள சரக்கு உள்ளே வந்து பின்னா ஏறி இருக்குது. அந்த சரக்கை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து பின்னாக சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் ஆல்பம் ஆன்லைனில் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப லைட்டாக இருக்க ஒரு சப்ஜெக்ட்டுங்க இந்த டைமில். ஏன்னா காலையிலே நம்ம 6 மணி நேரம் நல்லா முட்டி மோதி வச்சுருக்கோம். நைட்டு ரொம்ப டயர்டாகிடும் பாடி. திரும்ப டஃபஸ்ட் பார்ட் உள்ளே கொண்டு போக முடியாது. லைட்டாக எது ஈஸியாக இருக்கோ சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த 2 hours பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக்கில் யூடியூப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பிடிச்ச யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதாவது சினிமா கிடையாது, டஃபஸ்ட் பார்ட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க, ரிவர்ட் வந்து பின்னாக போடப்பட்டிருக்கு, இல்லை ஜாகிரஃபியில் வந்து மேப் வந்து போட்டிருக்காங்க, ஒரு 2 மணி நேரம் வீடியோ வந்து இருக்குது அப்படின்னா
எந்த சேனலில் நல்லா டீச் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். புக்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி வேறு வந்து போய் நகை பார்க்கலாம், அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு 7, 10 to 8 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து படிக்கணும். டெய்லி ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படித்தே ஆகணும். அண்ட் 8:30, 9 டின்னர் படிக்க போகிறீங்க. ஸ்கெடியூலை சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 9 to 10:30க்குள்ள, அதாவது ஃபுல்லாலாம் பண்ண முடியாது, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஜஸ்ட் நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு படித்ததை சும்மா நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கிளியரா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி காலைல 5 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கு கொண்டு வந்திருக்கேன். அட் எனி காஸ்ட் 10:30க்கு 11க்குள்ளே தூங்க போயிடுங்க. 10 மணிக்கு தூங்கினா ஓகே தான். இந்த டைம் வந்து ஒரு ஆப்ஷன் தாங்க. முடிஞ்சால் 9:30க்கு நீங்கள் தூங்க போகலாம். ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரிவைஸ் நீங்கள் வந்து இப்போ நகை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆஃப்டர்நூனே டயர்ட் ஆகிடுவீங்க, இன்னும் வரும் ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 to 10 hours நீங்கள் ஸ்டேபிளாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். சரியா? இதுதான் என்னோட ஐடியா, என்னோட ஃபார்முலா. எனக்கு இது ஓகேவா இருக்குன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 3, 4, 5 ஸ்ட்ராட்டஜி அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லேட்டராக வந்து ஆட் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இதில் டவுட்ஸ் என்ன இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே எதையுமே ஃபாலோ பண்ணிட முடியாது. இந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு 2 வாரமாவது எடுக்கும். 2 வாரம் பல்ல கடிச்சிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணால் தான் 15th டே உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். நான் 2 நாள் ஃபாலோ பண்ணேன், என்னால் முடியலைன்னா நிச்சயமாக வந்து பிறகு முடியாதுங்க. ட்ரை பண்ணியே தான் ஆகணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் என்னால் கண்டினியூவாக இதை பண்ணிட்டே இருக்கும் போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக டைமு கொண்டு வந்துடும். 7 மணிக்கு இதை படிக்கணும், 10 மணிக்கு இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை மீறி உங்கள் மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடும். ப்ரிப்ரேஷன் கரெக்டாக வந்து நகை போகும். எந்த ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் இதை தான் பண்ணணும். சரியா? ஒரே வாரத்தில் எதையும் முடிச்சிட முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு எக்ஸாம் எழுதி அடுத்த நாள் போஸ்டிங் அப்புறம் மாதிரி கிடையாது. மினிமம் 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் நீங்கள் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான என்னோட ஸ்ட்ராட்டஜி, டெய்லி டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. எந்த ஒரு காரணம் கொண்டும் எமோஷன் ஆக வேண்டாம். நன்றி, வணக்கம்.